திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 24. 5 நாளுக்கு பின் தலைமை குருவான அனனியாவும் சில மூப்பர்களும் வழக்குரைஞரான தெர்த்துல் என்பவரும் வந்து பவுலுக்கு எதிராக ஆளுநரிடம் முறையிட்டார்கள். தெர்த்துல் அழைக்கப்பட்ட போது அவர் குற்றம் சாட்டத் தொடங்கி கூறியது: மாண்புமிகு ஃபெலிக்ஸ் அவர்களே, உம்மால்தான் நாட்டில் பேரமைதி நிலவுகிறது. தொலைநோக்கால்தான் இந்நாடு எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இதனை நாங்கள் மிக்க நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். இனியும் உம்முடைய நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. நான் கூற விரும்புவதை சுருக்கமாக கூறுகிறேன். நீர் பொறுமையுடன் கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தொல்லை கொடுக்கும் இந்த மனிதனை நாங்கள் கண்டுபிடித்தோம். இவன் உலக முழுவதிலும் உள்ள யூதர் அனைவரிடையேயும் கலகமூட்டி வருகிறான். நசரேய கட்சியினரின் தலைவனாகவும் செயல்படுகிறான். திருக்கோவிலை இவன் தீட்டுப்படுத்த முயன்றபோது இவனை நாங்கள் பிடித்து கொண்டோம். நீர் விசாரணை செய்தால் நாங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் அனைத்தும் உண்மை என அறிய முடியும். யூதர்களும் அவரோடு சேர்ந்து இக்குற்றச்சாட்டுகள் யாவும் உண்மையே என கூறினார்கள். பவுல் பேசுமாறு ஆளுநர் சைகை காட்ட அவர் கூறியது: பல ஆண்டுகளாக நீர் இந்த நாட்டின் நடுவராக இருந்து வருகிறீர் என்பதை நான் அறிந்து நம்பிக்கையோடு என் நிலையை விளக்குகிறேன். நான் கடவுளை வணங்குவதற்காக எருசலேமுக்கு சென்று 12 நாள் கூட ஆகவில்லை என்பதை நீரே விசாரித்து அறிந்து கொள்ளலாம். நான் கோவிலில் எவரோடாவது விவாதித்ததையோ, நகரிலோ தொழுகை கூடத்திலோ மக்களிடையே கலகமூட்டியதையோ இவர்கள் யாருமே கண்டதில்லை. இப்போது இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளையும் உம்முன் இவர்களால் மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் இந்த ஒன்று மட்டும் உம்மிடம் நான் ஒப்புக்கொள்கிறேன். இவர்கள் ஒரு கட்சி என கூறி வரும் கிறிஸ்தவ நெறியின்படியே நான் என் மூதாதையரின் கடவுளை வழிபட்டு வருகிறேன். திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நேர்மையாளரும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்று அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதே எதிர்நோக்கை கடவுள் எனக்கும் கொடுத்துள்ளார். அவர்களைப் போல நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனச்சான்றோடு வாழ முயலுகிறேன். பல ஆண்டுகளுக்கு பின் என் இனத்தார்க்கு பண உதவி செய்யவும் பலி செலுத்தவும் நான் இங்கே வந்தேன். நான் கோவிலில் தூய்மை சடங்கு செய்து கொண்டிருந்த போது இவர்கள் என்னை கண்டார்கள். அப்போது அங்கு மக்கள் கூட்டமோ அமளியோ இல்லை. ஆனால் ஆசியாவிலிருந்து வந்த யூதருள் சிலர் அங்கிருந்தனர். எனக்கு எதிராக ஏதாவது இருந்திருந்தால் அவர்கள் உமக்கு முன் வந்து குற்றம் சாட்டியிருக்க வேண்டும். அல்லது நான் தலைமைச் சங்கத்தாரால் விசாரிக்கப்பட்ட போது என்னிடம் என்ன குற்றம் கண்டார்கள் என எங்கிருப்பவர்களாவது எடுத்துச் சொல்லட்டும். சங்கத்தார் நடுவில் நின்று இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்று சொன்னதால்தான் என்று நான் உங்கள் முன்பு விசாரிக்கப்படுகிறேன் என்று உரத்த குரலில் கூறினேன். இது ஒன்றை தவிர வேறு என்ன ஆதாரம் கண்டார்கள்? சொல்லட்டும். கிறிஸ்தவ நெறியை பற்றி மிக திட்டவட்டமாக அறிந்திருந்த ஃபெலிக்ஸ் ஆயிரத்தவர் தலைவரான லீசியா வரும்போது உங்களை விசாரிப்பேன் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். அதோடு அவர், பவுலை காவலில் வையுங்கள், ஆனால் கடுங்காவல் வேண்டாம், பணிவிடை செய்ய அவரது உறவினரை தடுக்கவும் வேண்டாம் என நூற்றுவர் தலைவரிடம் பணித்தார். சில நாள்களுக்கு பின்பு ஃபெலிக்ஸ் தம் யூத மனைவி ஆகிய துருசில்லாவுடன் வந்தார். அவர் பவுலை வரவழைத்து கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வது பற்றி அவர் கூறியவற்றை கேட்டார். நேர்மை, தன்னடக்கம், வரப்போகும் தீர்ப்பு ஆகியனவற்றை பவுல் பேசிய போது ஃபெலிக்ஸ் அச்சமுற்று அவரை பார்த்து, இப்போது நீர் போகலாம், நேரம் வாய்க்கும்போது உம்மை வரவழைப்பேன் என்று கூறினார். அதே வேளையில் பவுல் தமக்கு பணம் கொடுப்பார் என அவர் எதிர்பார்த்தார்.
ஆகையால் அடிக்கடி பவுலை வரவழைத்து அவரோடு உரையாடி வந்தார். 2 ஆண்டுகள் முடிந்ததும் ஃபெலிக்ஸுக்கு பின் பொர்க்கியு பெஸ்து ஆளுநர் பதவியேற்றார். ஃபெலிக்ஸு யூதரது நல்லெண்ணத்தை பெற பவுலை கைதியாக விட்டு சென்றார்.